லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ அந்த புள்ளி பண்றவனை டிபிட் பண்ணியிருப்பான். ஸோ அதோட தான் இந்த எட்கார்ட் மான்வா எபிசோடு 3 ஸ்டார்ட் ஆகுது. சொல்றாங்கன்னா ஒரு ஃபைட்டோட எக்ஸைட்மெண்ட்ன்றது செட்டில் ஆகிடுச்சுன்னா அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம ஃபைட் பண்ணதுக்கான பெயினை தான் நாம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதே போல இந்த பிளட்டோட டேஸ்டும் இப்ப நான் ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப எக்ஸைட் ஆகுறான். ஏன்னா எட்கார்டா நியூவா இருந்துட்டு ஒரு ஆப்பனண்ட் இல்லாம தவிச்சிருப்பான். இதுதானே எதிர்பார்த்தேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். அப்ப அந்த பர்சன் கிட்ட போயிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்றோம். ஏன்னா வந்து ஒரு நல்ல ஃபைட்டை வந்து கொடுத்துருக்கோம் ஹீரோவுடைய அட் திஸ் ஸ்டேஜ்ல. ஓகேங்களா, இவனோட பிரைம் எல்லாம் இல்லை, சும்மா வந்து ரொம்ப வீக்கா இருக்கும் போதே இந்த ஃபைட் எனக்கு ரொம்ப இன்டென்ஸான ஒரு இம்மென்ஸ் ப்ரெஷரை கொடுத்ததுன்னே சொல்லி ஆகணும். ஸோ இந்த ஹீரோ என்ன பண்ணுன்னா அவனுடைய ட்ரேட்மார்க் ஆகிய அந்த காலை கடிவாங்க பாத்தீங்களா. ஸோ அந்த டாகுக்குலாம் வந்து சம்வாட் அந்த ஸ்டெர்லைஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அது இன்ஃபர்டைல் ஆகிடுவாங்க. அப்போ வந்து காதுல வந்து பஞ்ச் பண்ணி விடுவாங்க ஹோல் மாதிரி. அந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஏரியா தோக்கடிச்சிட்டாங்கன்னா அவங்க ரெஸ்பெக்ட் பண்ற விதமா அவங்க காலை கடிச்சு தொப்பிடுவான். அவங்க காலை பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே கொஞ்சம் பிஞ்சமா இருக்கும். அதுதான் வந்து ஹீரோடைய ட்ரேட்மார்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ப சுத்தி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறாங்க, இப்ப அவன் என்ன அவனோட காதியா கடிச்சான், என்ன ஒரு கிரேசியானவனா இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப சொல்றான், இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு ஃபன்னான ஃபைட் நான் இப்பதான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இவன் வந்து எட்கார்ட் நியூவா இருக்கிறது பல மில்லியன் வருஷம் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். அப்ப நம்ம ஆப்லண்டே இருந்துக்க மாட்டாங்க, அதுதான் விஷயம். ஸோ அப்ப நமக்கு இப்பதான் ஷோ பண்றாங்க நியூன்ற இந்த பர்சன் பாத்தீங்கன்னா அவனுடைய ஓன் மார்க்ன்ற விஷயத்துல பீப்புள் கிட்ட வருதான். யாருக்கிட்டன்னு பாத்தீங்கன்னா இது யாருக்கிட்ட என்ஜாய் பண்ணி ஃபைட் பண்றானோ அவங்க கிட்ட. ஸோ என்ன மார்க்தான் வந்து இந்த காதை கடிக்கிறதுதான் அவன் மார்க்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இவனுடைய கிராட்டிடியூடையும் அவன் செலுத்துறான். அதே போல பாத்தீங்கன்னா இவன் ஆப்போனன்ட் மேல இந்த மாதிரி ஒரு மார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணதால அவன் வந்து இவன் ஒரு பொம்மையா தான் பாக்குறான். அந்த பொம்மைகள் தான் இவனுக்கு ஒரு ஜாய வழங்குது. அதுக்கு என்ன நேம் வைக்கிறான்னு பாத்தீங்கன்னா மியூஸ் பிளேத்திங், இவனோட விளையாட்டு பொருட்கள். அவ்வளவுதான். யாருன்னா இவன் கூட ஒரு பயத்தை ஏற்படுத்துற விதத்துல சண்டை போடுறாங்களோ அப்பதான் நம்மளோட மியூன்றவர் வந்து அந்த பேட்டரினால ஒரு ஜாய ஃபீல் பண்றாரு, அவர் சந்தோஷமா வராருன்னு சொல்றாங்க. நேச்சுரலி என்ன விஷயம்னா மியூவோட பிளேத்திங்கா இருக்காங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் ஸ்ட்ரென்த்தா தான் இருக்காங்க அவன்கிட்ட ஷோ பண்றாங்க. ஹீரோட செய்தின்றது காட்டுத்தீயா பரவுது. ஒரு செகண்ட் கிரேட்ல ஒரு ஃபைட் ஏற்பட்டுருச்சு அவன் சொல்லிட்டு உடனே அவன் ஒரு பெரிய விஷயம் கேட்கும்போது இல்ல அது வந்து கொஞ்சம் வியர்டான விஷயம் தான். என்னன்னு பார்த்தோன்னா ஏற்கனவே புள்ளி பண்ற பையனை அந்த புள்ளி செய்யப்பட்ட பையன் வந்து தோக்குதிஷ்டான்னு சொல்லும் போது அவன் பாக்குறான் என்னது ஒரு லூசர்ன்றவன் இந்த ஃபைட்டை ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவனும் ஆச்சரியத்தோட தான் பாக்குறான். அப்ப மதில் மேல ஒரு பூனையை காட்டுறாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா இதனுடைய இந்த செக்ஷுவல் பார்ட்ன்றத ரிமூவ் பண்ணதா போட்டிருக்காங்க. ஸோ அந்த பூனையை வந்து நல்லா ஜாலியா வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கு மதில் மேல. ஸ்கூலுக்கு டாப் ஃப்ளோர்ல தான் அந்த பூனைன்றது இருக்கு. நீட்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. என்ன பாத்தீங்கன்னா அந்த அடிப்பட்ட நபரை வந்து 119 ஆம்புலன்ஸ்ல வந்து அழைச்சிட்டு போறாங்க. நம்ம ஹீரோவும் பாக்குறோம் பரவாயில்ல இந்த மாதிரி வந்து ஒரு வண்டியில வந்து ஒரு நபரை வந்து ட்ரீட்மெண்ட் பாக்குறது கூட்டும் போதே. ஆனா நம்ம ஹீரோ வந்து ரொம்ப மில்லியன் ஏஜ் தான் வாழ்ந்திருப்பான். ஸோ அவங்களுக்கு புதுசா இருக்கு இந்த ஆம்புலன்ஸ் இந்த விஷயம். ஓகேங்களா, ஸோ அவனும் வந்து நம்ம வந்து திரும்ப சொல்லுதுன்னு சொல்லிட்டு அந்த விண்டோல இருந்து பாய் காட்டுறான். அப்ப சாரும் வந்து நீ வந்து ஆபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு கடுப்பான பேச வச்சுட்டு சொல்றாரு. நம்ம ஹீரோ ஆஃபீஸ் போறான், டீச்சர்ஸோட ஆஃபீஸ் தான். ஸோ நீனோட மனசு என்ன நினைச்சுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் ரொம்பவே கத்த ஆரம்பிச்சிட்டாரு. நீனோட கிளாஸ்மேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்தியிருக்க அப்படின்ட்டு சொல்லிட்டு பேட் எடுத்து நம்ம ஹீரோ அடிக்கிற மாதிரி காட்டுறாரு. பட் ஹீரோ வந்து ஒரு வில்லத்தனமா ஒரு ஸ்மைல போடுறான். ஸோ நீ என்னை ஃபர்ஸ்ட் அடி அதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லும்போது அவர் அந்த அடிக்கு அந்த பேடை வந்து திரும்ப எடுத்துக்கினாரு. நம்ம ஹீரோட கொள்கை என்னது, ஃபர்ஸ்ட் அடின்றத வாங்கணும். ஸோ அப்போ இவர் வந்து அந்த ஃபைட்டை இனிஷியேட் பண்ணல. ஓகேங்களா, ஸோ நம்ம லாவில் கூட பார்க்க போனீங்கன்னா ப்ரைவேட் டிஃபென்ஸ்ன்றது நீங்கள் அக்ரஸராக இருந்தால் அது வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது, ரைட் டு ப்ரைவேட் டிஃபென்ஸ்ன்றது. ஸோ சேம் ஸ்ட்ராட்டஜியை நம்ம எர்த்கார்ட் மியூ வந்து கலெக்ட் போது ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது. நம்ம சாரும் நான் ஏன் அவங்ககிட்ட தேவையில்ல எதனா பேசின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நின்று சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, நீ இனிமேல் கிளாஸில் இருந்து சீன்ஸ் கிரியேட் பண்ண தேவையில்லை, இன்னைக்கு சீக்கிரமா நீ வந்து வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறான். வந்து வீட்டுக்கு சீக்கிரம் போயிடலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனும் வந்து ரெக்கவர் ஆகணும்ல. ஸோ அவனை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அவனை அந்த ரோட்டில் நடந்து வரும்போது யோசிக்கிறான், லக்கிலி என்னை வந்து இப்போ வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, நான் என்னோட பாடியை ரெக்கவர் பண்ணுவேன். மீன்வைல் அந்த சேம் டைமில் வந்து என்னுடைய பேஸுக்கும் நான் வந்து சென்றுட்டு வரலாம்.
ஸோ ஹீரோ கேட் போட்டுக்க டேமேஜ் இப்போ அவன் ரெக்கவர் பண்ணதுக்காக ரெஸ்ட் எடுக்கிறான். ஓகேங்களா, நான் வந்து இன்னும் பல விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. ஏன்னா இவனோட பாடின்றது ரொம்பவே வீக்கா இருக்கு ஃபைட்டிங்க்கு. இப்போ மட்டும் என்னால் மானாவை யூஸ் பண்ண முடிஞ்சதுண்ணா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து அது ஹியூமனிட்டிக்கே பியாண்டா இருக்கு அந்த பவர் மானான்றது. சில பிளேசஸ்ல அதை கியூன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல அதை சக்கரான்னு கூட சொல்லுவாங்க. பட் மோஸ்டா கடவுளாகி நாங்கள் அதை மானான்னு தான் குறிப்பிடுவோன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா லைஃப் ஃபோர்ஸ், அதாவது நேச்சர்ல அனைத்து இடத்துலயும் இந்த மானான்றது காணப்படுது. ஸோ இந்த மானாக்கள் தான் சில உலகத்துல ஹியூமன்ஸை ஹண்டரா அவைக்கணும் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பர்சனை ஷோ பண்றாங்க. எனக்கு பார்த்தோன்னே சோலோ லெவலிங்ல சஞ்சன் ஹூவான் தான் தாட் வந்தது. அதே போல விசார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டும் சிலர் அவைக்கன் ஆகிறான்னு சொல்றாங்க. விசார்ட்ஸ் பார்த்தோன்னே எனக்கு இப்போ ஒரு விசார்டு வந்துருக்காங்க, விச் வாட்சா. ஸோ அந்த கேர்ள் தான் ஞாபகம் வந்தாங்க. சேம் ஹேர், பிங்க் கலர்ல எல்லாமே இருக்கு. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மானான்றது எக்ஸிஸ்ட் ஆகல, அதனால மேஜிக் ஸ்கில்ஸை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அவனோட கையில குட்டியோண்டு ஒரு மானா வந்து கம்ப்ரெஸ் பண்ணியிருப்பான். இருந்தாலும் இங்க வந்து நமக்கு லக்கு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா வந்து அந்த ஃபைட் அப்பயே ஹீரோ வந்து மானா மாதிரி கொஞ்சம் லைட்டா எடுத்து அவனை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பான். ஓகேங்களா, அப்ப ஹீரோ சொல்றான், நான் வந்து இந்த மாதிரியான ஃபைட்டிங்க்கும் வந்து அடாப்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே பெட்ல படுக்கிறான். ஸோ நான் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய டிவைன் ரிலம், அதாவது கடவுளுடைய உலகத்துக்கு செல்றான். அங்க பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு வீக்கான உடம்பு பொசஸ் பண்ணிருக்கான் பாத்தீங்களா. அவன் வந்து அந்த கார்டியன் டிராகனை ரொம்பவே தொல்லை பண்றான், கழுத்துனா நெருக்கி. உடனே நம்ம மியூக்கும் ஒண்ணுமே புரியல. ஸோ அந்த பையன் உடனே வந்து நம்ம காட் கிட்ட கேட்கறான், எனக்கு வந்து அவன் வேணும் அப்படின்னு சொல்றான். நீங்க அனதர் வேர்ல்டுக்கு அவனையும் என் கூட சேர்த்து அனுப்பக்கூடாது, நீங்க தான் அதை வச்சிருக்கீங்கன்னா அதை எனக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவர்கிட்ட கேட்கறான். அப்பதான் அந்த பர்சனோட இன்டென்ஷன் காட்டுறாங்க, இந்த டிராகனை வச்சு நான் வந்து அனதர் வேர்ல்டே டாமினேட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு ஈவிலான ஸ்மைல் போடுறான். அப்ப நம்ம எர்த்கார்ட் மியூ என்ன ஒரு வேடான பையன் சொல்லிட்டு அவனுடைய அப்படியே 1% பவர் யூஸ் பண்ணி அந்த பையனைய வந்து குடிக்கிறான். ஆக்சுவலா அவனோட சோல் தான் வந்து இங்க இருக்குன்றதால அவனுடைய சோலை வந்து நம்ம ஹீரோ இங்க குடிக்கிறான். இந்த பையனும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கஷ்டப்படுறான். அப்ப நம்ம எர்த்கார்ட் மியூ வந்து நான் வந்து உன்னை அனதர் வேர்ல்டுக்கு கண்டிப்பா அனுப்புறேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் நம்மளுக்கு காட்டுறாங்க லூசிஃபர், அவருடைய டொமைனை காட்டுறாங்க. ஸோ ரேங்க் 2nd இருக்காரு. நம்ம ஹீரோ வந்து அந்த லூசிஃபரோட டெரிட்டரியில கால் வச்சோடனே அவருக்கு அது சென்ஸ் ஆகுது. ஓகேங்களா, அப்ப லூசிஃபரும் எக்ஸ்கியூஸ் மீ யோங் அப்படின்னு சொல்லி டிராகனை சொல்லும் போது இல்ல நான் எதுவுமே சொல்லலன்னு சொல்லி அந்த டிராகனை வந்து பயப்படுது. அப்ப மியூவும் எஸ் நானே தான் வந்தேன்னு சொல்லிட்டு நான் வந்து இவனை அனதர் வேர்ல்டுக்கு வந்து சென்ட் பண்ணி ஆகணும், அதனால கேட்டை தவிர அப்படின்னு லூசிஃபர் கிட்ட கேட்கறான். நீ எப்படி அதெல்லாம் டிசைட் பண்றேன்னு சொல்லிட்டு லூசிஃபரும் கேட்கும் போது நம்ம ஹீரோ சொல்றான், ஆப்வியஸ்லி நான் தானே இங்க ஸ்ட்ராங்கரு, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம சால்வ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஜாலியா ஆகிறான் நம்ம ஹீரோன்றவன். நான் வந்து எனி டைம் ரெடி தான். அவனுக்கு வந்து நம்ம லூசிஃபரும் வந்து ரொம்பவே கடுப்பாகிறான். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு ப்ரூட்டலான ஸ்ட்ரென்த் இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தா அவன் வந்து சுத்த உதவக்காரன் தான் சொல்லி ஆகணும். நம்ம மியூ லூசிஃபர் அப்படின்னா தள்ளு, இதை வந்து நானே பார்த்துக்கிறேன் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஸோ இப்போ என்ன பண்றான்னா வந்து அதர் காடோட டொமைனை வந்து இவன் ஆக்சஸ் பண்ணி பார்க்கறான். அது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட விஷயம் கடவுளுக்கிடையே. ஸோ இன்சார்ஜ் இல்லாத ஒரு காடை வந்து அந்த வேர்ல்டை வந்து டச் பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஒரு பேரியர்ன்றது ஃபார்ம் ஆகிடும். ஸோ அப்போ ஹீரோ பார்க்கறான், இதெல்லாம் நம்ம தடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா அவன் அதை உடைக்கிறான். லூசிஃபர் அதை பார்த்துட்டு பீதி அடைகிறான். உடனே அவனுடைய சோல்ல வந்து நீ இதுக்குள்ள போ அப்படின்னு சொல்றான். லீஹோ இருக்கா பாத்தீங்களா, அவன் வந்து உடனே எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கேட்கும்போது அப்ப அவன் என்ன கேட்கறான்னா, நீங்க என்ன இதுக்குள்ள போக சொல்லிட்டீங்களா அனதர் வேர்ல்டுக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஆனா அந்த டிராகன் அப்படின்ட்டு கேட்கும்போது நீ வந்து உன்னுடைய ஓன் யோங்க அங்க கண்டுபிடிச்சுப்ப அப்படின்னு சொல்றான். ஏன்னா இந்த யோங்கன்றது என்னுடையது உன்னோடது கிடையாது சொல்லிட்டு அவருடைய சம்மோட்ட மோதல் வரலால சொல்லி வர்றாரு. நோ 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 எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லும் போது அது இருந்தாதான் என்னால அனதர் வேர்ல்ட வந்து டாமினேட் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலமையிலே உள்ள போறான். அப்ப மியூவா சொல்றான், இப்ப இருக்க குழந்தைங்கன்னா வந்து ஒர்க் பண்ணவே ஆசைப்பட மாட்டாங்க போலவே அப்படின்ட்டு ஒரு சலிப்பான பேசிஷன் சொல்றான். அப்புறம் மியூ பாய் லூசிஃபர் உன்னோட ஹெல்த்தை வந்து நீ கேர் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு போகும்போது லூசிஃபர் வந்து ரொம்பவே கடுப்பாகிறான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபென்ஸ் மெக்கானிசம்ன்றது அந்த ஷீல்டா இருந்தாலுமே நம்ம எர்த்கார்ட் மியூக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அசால்ட்டா நொறுக்கி போட்டான்.
இப்போ நம்ம லூசிஃபருடைய பேக் ஸ்டோரி தான் காட்டுறாங்க. இவன் ஒரிஜினலா என்ன டொமைன்ல இருந்து வந்தான்னா பிளானட் எல்மோர் இங்க இருந்து வந்திருக்கான். ஸோ இவன் வந்து எப்படி எல்லாரும் அழைக்கப்பட்டானா ஃபர்ஸ்ட் டீமன் கிங்னு சொல்றாங்க. எல்லா உயிர்களுக்கும் இவன் தான் வந்து டாப்ல இருந்தான். இவன் வந்து அரகண்டா இருந்ததாலே வந்து இவன் வந்து கடவுளையே சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய டிவைன் வெப்பன் ஆகிய ஒரு ஜெய்ஜாண்டிக் ஸ்வாட் எடுத்து காட் உடம்புல குத்தி அந்த கடவுளையும் அவன் கில் பண்றான். அப்படிதான் இவன் வந்து கடவுளுடைய பொசிஷனை வந்து அடைஞ்சான்னு சொல்லிட்டு நம்மளுடைய லூசிஃபருடைய பேக் ஸ்டோரியை காட்டுறாங்க. அதே போல மற்ற கடவுளையும் வந்து சேலஞ்ச் பண்ணி அந்த அல்டிமேட் சிம்மாசனத்தை வந்து அடைஞ்சான். ஸோ கடவுளுக்கே வந்து கடவுளா திகழ்ந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம லூசிஃபரை வந்து ஒரு அப்சல்யூட் பீயிங்கா காட்டினாங்க. எல்லாருக்கும் மேல இவன் தான், யாராலையும் தகர்க்க முடியாத ஒரு சுப்ரீம் பீயிங்கா, தனித்துவமான லெஜெண்டரிக்கு ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய, அதாவது புராணத்திலே காணக்கூடிய அளவுக்கு ஒரு இன்ஃபினைட் அளவிலான டிரான்சென்டன்ட், அதாவது மனிதர்களுடைய நிலையை மீறிய சக்தி கொண்டவனா திகழ்ந்தவன் தான் இந்த ஆசமா இருக்கிற லூசிஃபர்ன்றவன் சொல்லிட்டு நம்மளுக்கு இவனுடைய பேக் ஸ்டோரி என்ன காட்டுறாங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அப்படி லூசிஃபர் வந்து கிழிச்சு போட்டாங்க. அன்டில் மியூ அப்பியர்டு, மாசா இருந்துச்ச தலைவன் என்ட்ரி கொடுக்குற வரைக்கும் தான் இவ்வளோ பில்டப். இவனுக்கு லூசிஃபர் கடுப்போட சொல்றான், ஜஸ்ட் நீ வெயிட் பண்ணு, யூ லோலி ஹியூமன் பார்ன் பேஸ்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திட்ட ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்து அவனோட செக்யூரிட்டி ட்ராகன் மேலே லெட்ஸ் கோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக போகிறான். இதோட இந்த எபிசோடுன்றது கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கில் தான் எங்களை அடுத்த வீடியோ போட முடிவு பண்ணுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.